நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கடந்த பதிவுகளிலே பல்வேறு பிறவிகளை பற்றி சிந்தித்தோம். இந்த பிறவியிலே உயிரானது இறைவனை அடைவதற்காக எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக நம்முடைய திருமுறைகள் எடுத்து எம்புகின்றன. அதாவது உயிர் அவை நிலை என்பது உயிரினது நிலை, உயிரினது அவையினது நிலை என்று விடும். இங்கு உயிர் என்பது உயிர்த்தலை, மூச்சு விடுதலை செய்கின்ற எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். உயிர் என்பதில் என்ன இருக்கு? உயிர்தலை செய்கின்ற செயலுக்கு, மூச்சு விடுகின்ற செயலை செய்கின்ற எல்லாமே உயிரினங்கள். இதில் ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை எல்லா உயிர்களும் அடங்கும். இந்நிலையிலே மனித பிறவி எடுத்து வரும் பொழுது இங்கே அதாவது தாவர நிலை தாண்டி மிருக நிலைக்கு வரும் பொழுது பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் என்று இந்த மனிதராய் பிறவி வரும் பொழுது நமக்கு எவ்வாறு இந்த உடல் தரப்படுகிறது என்பதை தெளிவாக திருமுறை பேசும். ஒரு அற்புதமான தேவாரம், திருவாரூர் தேவாரம். கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கருநரம்பும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராம் கடைபோகாரையால் மறுவாகி நின்னடியே மரபேன் அம்மான் மரித்தொருகால் பிறப்புண்டேன் மறவா வண்ணம் திருவாரூர் மணவாழா திருத்தெங்கூராய் செம்பொனே செம்பொன் ஏகம்பனே திகைத்திட்டேனே என்று அந்த பாடல் வரும். திருவாரூரிலே உமாதேவியாருடன் மனம் கொண்டிருக்கின்ற எந்தையே சிறுமானே பொன்னிறமுடையவனே திரு ஏகம்பத்தில் இருப்பவனே, இந்த உயிரானது கருவாகி தாயாருடைய கருப்பையில் சென்று அங்கே குழம்பாகி, அதாவது சுக்கிலமும் சுரோனிதமும் கலந்து நிகழ்ச்சி பொருளாகியிருந்தும் அதன் பின்பு அந்த நெகிழ்ச்சி பொருளிலிருந்து மூளை உண்டாகியும் கருணெரும்பும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி பின் கருமையான நரம்புகளும் வெண்மையான எலும்புகளும் தோல் இரத்தம் தசை முதலிய தாதுக்களும் சேர்ந்து திரண்ட பிண்டமாகி ஓர் உடல் உருவாகி தாயாரது கருப்பையிலிருந்து வெளியே பிறந்தும் இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு வாழ்நாள் எல்லை முடியும் வரை உயிரானது பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறது. பெருமானே, உடலில் உயிர் நிற்கும் வரை நான் சிவமணம் கமலப் பெறாத பெற்றவனாயிருந்து நின் திருவடிகளையே மறவாது நினைந்து கொண்டிருப்பேன் என்று அன்னையின் உடலுக்குள் இருக்கும் பொழுது நினைக்கின்ற உயிர் பிறந்ததும் அதை மறந்து விடுகிறது. ஆக பெருமானே, இங்கே நம்முடைய அருணகிரிநாதர் கூறிய போது கருவில் உருவாகி வந்து என்று கருவில் குழம்பாகி இருந்து இந்த உடல் உருவாகி என்ன இந்த உடம்பெல்லாம் எனக்கு வாய்க்கிறது பெருமானே, இந்த உடல் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அங்கே உன்னுடைய அருள்திறனை நான் உணர்கிறேன். என்ன, என் உடலை நீர் சாதாரணமாகவா படைத்திருக்கின்றீர்? நான் இந்த உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு பாதுகாப்போடு கூடிய உடலை தந்திருக்கின்றீர் இறைவா. கால் கொடுத்து, இரு கையேற்றி, களி நிறைத்து, இறைச்சி மேய்ந்து, தோள்படுத்து, குதிரை நீரார் சுவரெடுத்து, 2 வாசல் ஏல் உடைத்தாய் அமைத்து, அங்கு 7 சாலோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரைக்காடனாரே பெருமானே. திருமாமரைக்காடிலே திகழ்ந்து கொண்டிருக்கும் எம்பெருமானே,
என்னே உன்னுடைய படைப்பின் சிறப்பு. நான் பூமியிலே நிற்பதற்காக எனக்கு 2 கால்களை கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? நிற்கும் வண்ணம், நேராக நிற்கும் வண்ணம் கொடுத்திருக்கிறார். 2 கைகளையும் மேலே தோல் எலும்புகளுடன் சேர்த்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என் உடலிலே எலும்புகளாகிய பல கம்புகளை 2 கால்களுக்கும் 2 கைகளுக்கும் உடைய எல்லா உறுப்புகளிலும் ஒழுங்காய் அதை அடுக்கி கொழுவி வைத்தும் இறைச்சி மேய்ந்தும் எலும்புகளிடையே அவை உராசதபடி என்ன செய்திருக்கிறீர்? தசைகளை நிறைத்து வைத்தும் இந்த இரத்தமாகிய குழைப்பான அந்த நீரால் சுவர் எடுத்து இந்த செந்நீராகிய இரத்தத்துடன் தசைகளை பிசைந்து முன்பின் பாகங்களாக்கி சுவர்களை எழுப்பியும் அது வெளியே விகாரமாக தெரிந்ததால் அதை மறைக்க தோல் கொடுத்தும், தோல் போர்த்துறார்ல உடம்புக்கு, தோளார் பொதிந்து மூடியும், நான் உணவு உண்பதற்காக வாயையும் உண்ட உணவிலே மீதம் வெளிவதற்காக குதத்தையுமாக 2 வாயில்களை வைத்தும், அது மட்டுமன்றி உடலில் உள்ள உயிர்கள் உன்னை உணர்வதற்காக 7 சாலோகங்களை வைத்திருக்கிறீர். கண்கள் 2, காதுகள் 2, நாசிகள் 2, குறி ஆகிய 7 பலகணிகள் வைத்தும் உண்டாக்கப்பட்ட இந்த உடலிலே இறைவா, உன்னுடைய நினைவை வையாமல் என் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் மூக்கால் நுகர்வதும் ஆகிய மெய்யால் இந்த உடலால் உணர்வதும் ஆகிய சுகங்களை நாடியும் அலையும் வண்ணம் என்னை படைத்து விட்டீரே இறைவா என்று பேசுகிறது திருமுறை. அது மட்டுமா? இன்னும் இருக்கிறது. இந்த உயிரை சும்மாவா என்னுள் வைத்திருக்கிறீர்? என்ன மலம் சோறும் 9 வாயிற்குடி. என்ன உடம்பு முழுக்க ஒரே மலம். பல்விளக்காமல் ஒரு நாள் இருந்து விட்டால் வாய் நாறுகிறது. மூக்கை சுத்தமைய செய்ய என்றால் நாறுகிறது. காதிலே ஓட்டை வழியாக நாறுகிறது. மலக்குதத்திலே நாறுகிறது. உள்ளே சென்று வாயு வெளியே வந்தால் நாறுகிறது. இப்படி நாற்றமெடுத்த இந்த அருவருக்கத்தக்க உடம்பிலே என்னை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே எம்பெருமானே, சும்மாவா வைத்தீர்? என்னை சுதந்திரமாக விட்டிருந்தால் நான் வெளியே வந்திருப்பேன் பெருமானே. ஆனால் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்து எங்கும் புழுகளுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலாக என்னை படைத்திருக்கிறீர். ஏனெனில் இந்த 9 வாய்களும் தீயவை உள்ளே நுழைவதற்காக இருக்கின்றவனே அன்றி நான் இப்பொழுது எடுத்த பிறவியிலே நல்லவை நுழைவதற்கானதாக இல்லை என்று வாசகம் பேசும். அதே நிலையிலே பொக்கமாய் நின்ற பொல்லா புழுமிடை முடைகள் ஆக்கை தொக்கு நின்று 96 துயக்கமெய்த மிக்கு நின்று இவர்கள் செய்யும் வேதனை கலந்து போனேன் செக்கரே திகழும் மேனே திருக்கொண்டீச்சிரத்துலானே என்று பேசுவார். என்ன சாமி, இந்த உடலை படைத்தீரே, அதை எவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறீர். திருக்கொண்டீச்சிரத்தலத்திலே திருமேனி தாங்கிக் கொண்டிருப்பவனே, இந்த நிலையில்லாததும் பொல்லாத புழுக்கள் நிறைந்ததும் புலால் நாற்றம் உடையதுமாக உள்ள இந்த உடம்பிலே என்னை நீர் படைத்திருக்கிறீர். எப்படி இந்த உடல் நிலையில்லாத குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு முகம், சற்று ஒவ்வொரு நாளும் வளர வளர முகத்தில் மாற்றங்கள், பிறகு நரை திரை மூப்பு என்று வந்து நிமிர்ந்து நின்ற உடல் சோர்ந்து போய் அருவருக்கத்தக்கதாக மாறுகிறது. பெருமானே, இப்படிப்பட்ட ஒரு தேய்ந்து உடைந்து தெம்பற்று போகின்ற இந்த உடலை கொடுத்து, அதோடு நீர் கொடுத்த அந்த 5 பேர் எனக்கு இந்த உயிருக்கு துணையாக இறைவனை தங்களை அடைவதற்காக தாங்கள் எனக்கு கொடுத்த இந்த 5 புலன்களாகிய 5 96 படிநிலையாகிய தத்துவங்கள், இவையெல்லாம் உம்மை நோக்கி என்னை செலுத்தாமல் இவையெல்லாம் 5 5ஆக ஒன்று சேர்ந்து
எனக்கு செய்கின்ற சகிக்க முடியாத துன்பங்களினால் வருந்தி தளர்ந்து போனேன் பெருமானி, திருக்கொண்டீச்சரத்துறை இறைவனே என்று கதறுகிறார் நம்முடைய பெருமான் திருமுறையிலே. என்ன, இங்கு இந்த ஐம்பொறிகள் பஞ்சேந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்களில் 96 தத்துவங்களில் பஞ்சேந்திரியங்கள் அடங்குமாயினும் அவைகள் மனத்துடன் சேர்ந்து உயிரை உலகபோகத்தில் ஆழ்த்தி அமிழ்த்தி மயக்கும் சிறப்பு தொழிலுடையவையாக இருக்கின்றன. நம்முடைய திருமந்திரம் பேசும் பார்ப்பான் மனத்தில் பார்ப்பசு 5 உண்டு, மேய்ப்பாரமின்றி வெறித்தே திரிவனே. மேய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினாள், பார்ப்பான் பசு 5 பாலை சொரியுமே. இறைவா, உன்னை பார்க்க நினைக்கின்ற என்னுடைய மனத்திலே 5 பசுக்கள் இருக்கின்றன, ஐம்பொறிகளாகிய பசுக்கள். இவை அடக்க முடியாமல் அடங்கா பிடாரிகளாக மலைமாடென அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றன. என்னை உன்னுடைய அருளால் அடக்கக்கூடிய அந்த ஞானத்தை எனக்குள் தந்து நீங்கள் அருள் செய்வீர்களானால் இந்த ஐம்புலன்களும் உங்களை அடைவதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்குமே. இந்த 96 தத்துவங்களும் உன்னை உணர்வதற்கு பயன்படுமே. இப்படியில்லாமல் நான் இப்படி இருக்கின்றேனே என்று இங்கே மிக சிறப்பாக நம்முடைய பிறவியின் வேதனைகளை திருமுறை பதிவிடுகிறது. அது மட்டுமல்ல, இந்த 96 தத்துவங்கள் எப்படி நம்மை போட்டு சாத்துகின்றன, நம்மை துன்புறுத்துகின்றன என்பதை மிக சிறப்பாக பேசும் திருமுறை திருவிடைமருதூர் தேவாரத்திலே ஐயைவராகி என்ன ஐவகை அறைவராகி ஆட்சி கொண்டு ஒரு கால அவர் நீங்கார். ஐவகை அறைவராகி ஐவகை அறை ஐவராகி ஆட்சி கொண்டு ஒரு காலும் அவர் நீங்கார். அவ்வகையவர் வேண்டுவதானால் அவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வதை அறியே. சிவலோகா ஈவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு உய்வகை அருளாய் இடைமருது உரை எந்தை பெருமானி. ஐவகை அறைவராகி ஆட்சி கொண்டொரு கால் அவர் நீங்கார். ஐவகை அவர் வேண்டுவதானால் அவரவர் வழி ஒழுகினான் வந்து செய்வகை அறியேன். சிவலோகா தீவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு உய்வகை அருளிடாய் இடைமருதுரை எந்தை பெருமானே. சிவலோகத்தில் இருப்பவனே, தீ போன்ற செந்நிறமுடையவனே சிவனே, என்ன நீரோ பொதுவிலே ஆனந்தமாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாய். என் நிலையோ மிக கொடுமையாக உள்ளது பெருமானே. எனது தலைவனே, இந்த தத்துவ கூட்டங்கள் 5 இனமாய் அமைந்திருக்கின்ற தத்துவ கூட்டங்கள் எனக்கு தலைவர்களாகி ஆட்சி கொண்டு என்னை அவர்கள் வகைப்படுத்தி ஆளுகை செய்து அவர்கள் என்னை விட்டு ஒரு பொழுதும் விலகி இருக்க முடியாதவர்களாக என்னுடனே இருக்கின்றார்கள். என்னை அவ்வாறு வயப்படுத்தி இந்த கருவிமயல்களில் தலைவர்களாகிய தத்துவங்கள் விரும்புவார்களானால் நான் அவரவர் ஏவினபடி நடந்து உலகபோகம் நுகர்ந்து கொண்டு உன்னை நினையாமல் இருக்கின்றேன் பெருமானி. இந்த தத்துவ கொடுங்கோளரினுடைய ஆட்சியில் இருந்து தப்பித்து உதவுவதற்கு எனக்கு வகை செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். என்ன தத்துவ கூட்டங்கள் தூள தன்மாத்திரை என்ன, அதாவது 5 பூதங்கள், தோள தன்மாத்திரைகள் 5, சூக்கும தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்த கரணங்கள் 4, மூலப்பகுதி சேர்த்து 5. அதுவல்லாமல் காலம், நியதி, கலை, வித்தை,
அராகம் என 5. அதை கடந்து சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் என 5. என்ன ஐவர் என்று இங்கே குறிக்கப்படுவதிலே இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க 5 பேர்கள் இருக்கிறார்கள். அவைகளுக்கு ஐம்புலன்கள் என்று பெயர். என்ன சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 வகை அங்கே என்னை பிடித்து ஒடுக்குகின்றன. பெருமானே, யான் எவ்வாறு கரை சேர்வேன், எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று கதறுகிறது திருமுறை. என்னை படிக்க வேண்டும். சும்மா பொன் பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம், புகழ் வரும் பதிகம், அந்த பதிகம் இந்த பதிகம் எல்லாம் படித்து பொருள் தெரியாமல் உண்மை தெரியாமல் படிக்கும். திருமுறைகள் ஆன்மாக்கள் இந்த பிறவியாகிய சுழலிலிருந்து மீண்டு இறையருளை பெறுவதற்காக அருளப்பட்டவை. அதில் உடல் சார்ந்ததை மட்டும் காணாமல் உயிர் சார்ந்ததையும் தேடி கற்றால் அல்லவா கற்றதன் பயன் என்ன. இங்கே அப்படியே எவ்வுயிர்க்கும் எப்பொழுதும் நன்மை செய்தலார் சிவன் என்று திருக்கோவையாரிலே வரும். அப்படிப்பட்ட இறைவனை நோக்கி இந்த ஆன்மா கதறுகிறது. பெருமானே, நான் இப்படி மாட்டிக்கொண்டேன், காப்பாற்றுங்கள். அது மட்டுமல்ல, வரையிலேன் புலன்களைந்தும் வரையிலா பிறவிமாய புறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழியும் காணேன். அறையிலே மெளிரும் நாகத்து அண்ணழே அஞ்சலின்பாய் திரையுளாம் பழனவேழி திரு கொண்டீச்சுரத்துடானே என்ற திருமுறை நமக்கு இந்த பிறவியின் கொடுமையை மிக அழகாக எடுத்து கூறுகிறது. அதாவது திருக்கொண்டீச்சுரத்தில் இருக்கின்ற எம் பெருமானே, மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 பொறிகளையும் அடக்கி ஆள முடியாமல் இருக்கின்றேன். கண் பார்ப்பதை மனம் நாடுகிறது, காது கேட்பதை மனம் நாடுகிறது, மூக்கு நுகர்வதை மனம் நாடுகிறது, வாய் சுவைப்பதை உடல் நாடுகிறது என்று இந்த 5 பொறிகளையும் என்னால் அடக்கி ஆள முடியாமல் அவைகளின் வழியிலே நான் உன்னை நினையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பெருமானி, நிலையில்லாத இந்த உடலிலே இந்த 5 புலன்களையும் நான் அவை வரையப்பட்டு கிடக்கின்றேன். இந்த 5 புலன்களையும் என்வயப்படுத்தி எனக்குள்ளே நின்று கொண்டிருக்கிற உன்னை காண எனக்கு அருளி அஞ்சேல் என்று தாங்கள் எனக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று பேசிய திருமுறை அடுத்து பேசும். கழித்திலேன் காமவின் நோய் காதன்மை என்னும் பாசம் ஒழித்திலேன், உன் நோக்கி உணரும் என் இமை திறந்து வெளித்திலேன், வெளிதோன்ற வினையெனும் சரக்கு கொண்டேன், அழித்திலேன் அயர்ந்து போனேன் அதிக விரட்ட நீரே என்பார். கதறுகிறது திருமுறைகள், படிக்க வேண்டும். திருவதிக வீரட்டனத்தில் எழுந்திருக்கின்ற பெருமானே, விருப்பம் என்பதற்கு காமம் என்றால் பெண்கள் வாழ் ஆண்களும் ஆண்கள் வாழ் பெண்களும் கொள்வதற்கு பேர் காமம் கிடையாது, அது வேறு. காமவெந்நோய் என்று இங்கு திருமுறை பேசுவது 5 புலன்களால் நமக்கு ஏற்படக்கூடிய விருப்பங்கள். இந்த விருப்பம் என்னும் கொடிய நோயை நான் நீக்க மாட்டேன். அந்த விருப்பத்துக்கு காரணமாயுள்ள அவிச்சை எனப்படும் மயக்கத்தை போக்க மாட்டேன். உடலினுள்ளே இறைவன் எனது அறிவின் கண்ணே இருக்கிறார் என்பதை ஆராய்ந்து அறியக்கூடிய உணர்வாகிய இமையை நான் மெய்யுணர்வு என கூறப்படும் அகக்கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன். ஏனெனில் அந்த அகக்கண் பார்வையை பற்றி எனக்கு தெரியாது. அது மட்டுமா இறைவா, எனது அறிவின்மை வெளிப்பட அது காரணமாக நல்வினை தீவிரை என சொல்லப்படும் பொருள்களை என் நெஞ்சத்திலே பாரமாக கொண்டேன். நல்வினை தீவினை பொருளை அகக்கண் பார்வையால் நெஞ்சத்தில் இல்லாதிருக்கும்படி செய்யக்கூடிய வழி எனக்கு தெரியவில்லை. பெருமானே, அயர்ந்து போனேன். எனக்கு நலம் என்பதையும் அகக்கண் பார்வையின்மையினால் நான் மறந்துவிட்டேன். ஓயாமல் உன்னுடைய திறமறந்து அடியேன் தினந்தோறும் இந்த 5 வயப்பட்டு வாழ்ந்து வாழ்ந்து இறந்து கொண்டிருக்கிறேன். பெருமானே, என்ன பாசம், காதல்,
என்ன? ஆசை, விருப்பம், பாசம், பற்று, அந்த பற்றுக்கு காரணமாகிய மயக்கம், இவையெல்லாம் என்னை கொடுமை செய்கின்றன பெருமானி. என்ன? என்னை காத்தருளுங்கள் என்று திருமுறை பேசி அமைகிறது. மீண்டும் நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உடல் உன்னதமானது. ஆனால் இந்த ஐம்புலன்கள் அதை உன்னதமான வழிக்கு இட்டுச் செல்லாமல் தடை செய்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.